ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிசிஎஸ் ஆல்ரவுண்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெதுவான சப்பாத்தி, நல்லா பொசு பொசுன்னு சப்பாத்தி தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம கேட்ரிங்கில் ஆர்டர் வந்திருக்கு, அதுதான் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாம் லைனாக அடுக்கி வச்சாச்சு. வச்சுட்டு கோதுமை மாவு 4 கிலோ எடுத்திருக்கோம். நான் உங்களுக்கு 1 கிலோவில் அளவு சொல்கிறேன். 1 கிலோவுக்கு ஒரு 5 கிராம் ஜீனி, 8 கிராம் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட சேர்த்துக்கலாம் முன்ன பின்ன, ஆனால் 8 கிராம் போதும். பால் 100 ml ஊற்றிக்குங்க. எந்த பாலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 100 கிராம் பால் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் 50 ml, ஆயில் ஒரு 50 ml ஆட் பண்ணிவிட்டு தண்ணி 300 ml ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பால் வேறு 100 ml சேர்த்துருக்கோம். அதனால் தண்ணி பார்த்துட்டு ஒரு 300 ml சேர்த்துக்குங்க. பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாவு பொறுத்து தண்ணி வேறுபடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஆசீர்வாதா கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பிரித்து இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு பாக்கெட் மாவு இருக்குது. நம்ம 4 கிலோ போடுறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஆனால் உங்களுக்கு 1 கிலோ அளவில் சொல்கிறேன் அளவுகளை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 கிலோ பேக் 2 கிலோ போட்டாச்சு. அடுத்து 2 கிலோ கட் பண்ணிகிட்டு இருக்கோம். கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம தேவைப்பட்டால் தெளித்து பிசைஞ்சிக்கலாம் மாவை அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக அப்படியே உப்பெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி இந்த பால், எண்ணெய், ஜீனி இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஜீனி ஏன் போடுறோம்னா அந்த கேரமலைசைஸ் ஆகி அந்த கலர் கொடுக்கும், அந்த கோல்டன் கலர் மாதிரி லைட்டாக. அதுக்கு தான் கொஞ்சம் சுவையும் நல்லாயிருக்கும். இந்த பால் இது ஜீனிலாம் போட்டோடனே சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும், ரெண்டாவது சுவையாகவும் இருக்கும் நல்லா. இதுதான் இந்த மெத்தடு. வீட்டில் நம்ம சும்மா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சு விட்டுருவோம். இது மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மெனக்கட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இது மாதிரி தான் ஹோட்டலில் கேட்ரிங்லாம் நம்ம செய்கிறது. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு மாவை. நல்லா பிசைஞ்சி நல்லா மாலிஷ் பண்ணணும். ஓரளவு பண்ணால் போதும். அடுத்து ஒரு வெள்ளை துணியை, ஈரத்துணியை நனைச்சி நல்லா புழிஞ்சிட்டு அப்படியே இதை மூடி வச்சிடணும். கரெக்டாக ஒரு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் விட்டால் கூட போதும். மேக்ஸிமம் 1 மணி நேரம் விட்டுருங்க. நல்லா ஊறட்டும் மாவு. நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா இது மாதிரி நல்லா ஊறி இருக்கும். மறுபடியும் நம்ம எடுத்து மாலிஷ் பண்ணணும். நல்லா மாலிஷ் எவ்வளோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு ஒன்றோட ஒன்று சேர்ந்து அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா ஊறி இருக்கும் மாவு, தனித்தனியாக இல்லாமல். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம மைதா மாவில் தொட்டு நம்ம தேய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ, ரவுண்டு ஷேப் வேணும்னா ரவுண்ட் ஷேப்பு வச்சுக்கோங்க. இல்லை முக்கோண ஷேப் வேணும் அப்படின்னா முக்கோண ஷேப் இந்த மாதிரி மடித்து அப்படியே பொறுமையாக இந்த மாதிரி 2 வாட்டி இழுத்திங்கன்னா வந்துடும். அதை அப்படியே திருப்பி போட்டு இந்த பக்கத்து 2 ரோல் பண்ணிங்கன்னா ஒரு 3 ரோல் பண்ணிங்கன்னா வந்துடும். இதை அப்படியே நேராக ஒரு இழுத்தோம்னா சப்பாத்தி ஷேப்பில் வந்துடும், முக்கோண ஷேப்பில். இதை நம்ம எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி தேய்ச்சி நம்ம ஓரமாக வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் அடுப்பு அங்கே பற்ற வச்சாச்சு தோசைக்கல். ஏன்னா தோசைக்கல் இப்போயே சூடு ஏறினா தான் ஒரு 10 நிமிஷத்தில் ஏறிடும் சூடு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு வந்துட்டோம். இங்கே தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தேய்க்க அப்படியே நம்ம அங்கே போட ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் தேய்க்கட்டும். ஒரு 10-15 சப்பாத்தி வந்தோடனே நம்ம சேர்த்து மொத்தமாக போய் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கல் சூடாயிருச்சு. நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை அப்படியே ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா உப்பி வந்தோடனே திருப்பி விட்டுக்கலாம். இப்படி நல்லா சாஃப்டாக உப்பி வருது பார்த்திங்களா, அப்படியே பந்து மாதிரி வருது. இது அப்படி லைட்டாக எண்ணெய் தேவைப்பட்டால் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அப்படியே நம்ம ஹேட் பேக்கில் வச்சிடலாம். சப்பாத்தி வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு கேட்டிருக்காங்க. பச்சை பயிறு ஸ்கூலுக்கு கேட்டிருக்காங்க. இது ஒரு 2 கிலோ நம்ம வறுத்துட்டு வேக வச்சு வடிகட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 2 தேங்காய் எடுத்துருக்கோம். நல்லா வெந்துருச்சு பச்சை பயிறு. ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும். நம்ம தேங்காய் ஒரு 2 காய் எடுத்து உடச்சிட்டு அதை திருவி அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் அதை விட்டுட்டு அப்படியே நம்ம தேங்காய் வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு இந்த சூடு ஆறிச்சான்னு பார்த்துட்டு பச்சை பயிரை நம்ம எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதில், நல்லா வாசத்துக்கு. இப்போ பச்சை பயிரை
நம்ம ஒரு ஓட்டு ஓட்டுனா போதும், ரொம்ப ஓட்ட தேவையில்ல. லைட்டாக ஒரு 2 சுற்று இல்லைன்னா 3 சுற்று சுற்றினாலே போதும். அந்த ஒன்றும் பாதியமாக உடஞ்சா போதும். இது மாதிரி பக்குவத்து வந்தோடனே இதை அப்படியே நம்ம எடுத்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி வெல்லத்தை நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம், அந்த வெல்லத்தையும் இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை பயிரையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணால் பச்சை பயிர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னென்னு போய் பார்க்கலாம் வாங்க. நல்லா சூப்பராக வெல்லம்லாம் போட்டு பச்சை பயிறு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பாசி பயிறு வேக வச்சுக்கிட்டு இருக்காங்க அல்வாவுக்கு, அசோகா அல்வாவுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் ஒரு அரை காய் நல்லா உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறாங்க. ஒரு அரை காய் உடச்சி பார்த்தா நல்லா வாசம் சூப்பராக இருக்கும், செரிமானத்துக்கு நல்லதுங்க. அதோட ஏலக்காய் கொஞ்சம் போட்டுட்டு ஜீனி, ஏன்னா அப்போ தான் நல்லா ஓடும், நல்லா நைஸாக ஓடும், இல்லைனா திப்பி திப்பியாக இருக்கும். இதை நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். இதை நம்ம அரைச்சிட்டு பார்த்தா ஏலக்காய் பவுடர் ரெடி. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அசோகாவுக்கு கோதுமை மாவை சலிச்சிடலாம். கொஞ்சம் சலிச்சாக்க அதில் உள்ள ஏதாச்சும் இந்த டஸ்ட்டு கிஸ்ட்டு இருந்துச்சுன்னா போயிடும். கொஞ்சம் சலிச்சு சேர்த்தா அந்த திரியாக இல்லாமல் இருக்கும். போங்க சலிச்சிக்கலாம். சலிச்சா நல்லா தான் இருக்குது மாவு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சலிச்சிட்டு சட்டியை ஏற்றிக்கலாம். சட்டியை ஏற்றிட்டு இப்போ மாஸ்டர் வந்து ஆயில் ஊற்றுறாங்க. ஆயில் 1 லிட்ரு ஊற்றுறாங்க. ஆயில் ஊற்றிட்டு ஜீனி மாவு எல்லாமே ரெடியாக வச்சுக்கிறாங்க. அளந்து முந்திரி பருப்பு ஏலக்காய் பவுட்ரு எல்லாம் ரெடியாக இருக்குது. டக்கு டக்குன்னு போட்டு இறக்குறது தான் வேலை. இப்போ சலித்த கோதுமை மாவை சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இந்த எண்ணெயிலேயே அப்படியே வறுக்கணும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கிறாங்க மாஸ்டரு. நல்லா வறுக்கட்டும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன போடுறாங்கன்னு நம்ம போய் கேட்டு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லா வறுத்துக்கிட்டு இருக்காங்க. வறுத்த முந்திரி பருப்பு உடைச்சது அதை ஆட் பண்ணிவிட்டு பாசி பருப்பு வெந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த பாசி பருப்பையும் இதோட ஊற்றிட்டாங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நல்லா சட்டியில் ஒட்டாத மாதிரி வருது. அந்த மாதிரி இடத்துல ஜீனி போட்டு இறக்கிடுறாங்க. அவ்வளோதான். அடுத்து மாவு அரைக்கிறாங்க, உளுந்த மாவு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் போண்டா. அதுக்கு வந்து மாஸ்டர் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. கையில் ஒட்டாத பதத்துக்கு அரைக்கணுமா. தண்ணியில் வச்சு பார்த்தா மாவு எடுத்து பார்த்தா கையில் ஒட்டக்கூடாதான், அப்போ தான் நல்லா பக்குவமாக. அதுக்கு வந்து தேங்காய் வெட்டுறாங்க மைசூர் போண்டாவுக்கு. ஜீரகம், மிளகு, பெருங்காயத்தூள், உப்பு, இது ரெண்டையும் நான் எடுக்க மறந்துட்டேன், ஏன்னா அதுக்குள்ளேயும் போட்டாங்க மாஸ்டரு. பெருங்காயத்தூளும் உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க. போட்டுட்டு கருவேப்பிலை போட்டாங்க, தேங்காய் வெட்டினதை போட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை ஓரமாக வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணுறாங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் 2 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க, ஜேம்ஸ் கோல்டு ஆயில். இதை 2 லிட்டர் ஆட் பண்ணிவிட்டு மைசூர் போண்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க மாஸ்டரு. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.